குறிக்கிறது. 2015ஆம் ஆண்டு வெளியான புலி திரைப்படம் விஜயின் வழக்கமான அதிரடி நாயகன் பிம்பத்திலிருந்து விலகி ஒரு பலவீனமான கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தியது. இதில் அவர் ஒரு ஆண்டர்டாக் கதாபாத்திரத்தில் நடித்தார். தனது வலிமைக்கு ஒரு மூலிகை மருந்தைச் சார்ந்திருக்கும் ஒரு நாயகனாக அவர் தோன்றினார். இந்த கதாபாத்திரம் ஆதிக்கம் செலுத்தும் ஆல்பா நாயகன் என்ற வழக்கமான வரையறையிலிருந்து விலகி நின்றது. தனது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை கடக்க முயற்சிக்கும் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததன் மூலம் விஜய் தனது பரிசோதனை மனப்பான்மையை வெளிப்படுத்தினார். இது அவரது திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தது. 2007ஆம் ஆண்டு வெளியான போக்கிரி திரைப்படம் நாயகன் ஆரம்பத்தில் ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடும் ஒரு கதாபாத்திரத்தை சித்தரித்தது. இதில் விஜய் தமிழன் என்ற பெயரில் சமூக விரோதச் செயல்களில் ஈடுபடும் ஒருவராகத் தோன்றினார்.